சுட்டாங்க மக்களே, முடிச்சுட்டாங்க. என்ன மக்களே, பஞ்சாயத்து ஒரு மாறில வெடிச்சிட்டு இருக்குது. நான் நினைச்சேன் ப்ரோ, கண்டிப்பா இந்த சீசனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்கா பார்த்துட்டு போயிடணும், ஒரு கேமை பார்த்துட்டு போயிடணும். சும்மா அந்த கேம்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா நாச்சுக்கு அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட வெளியே இருக்க ரியாலிட்டி லைஃப்ல கனெக்ட் பண்ணி அங்க அப்படி நடந்திருக்கு, இங்க எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு கூட கனெக்ட் பண்றாங்க தெரியுமா? அது அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்ல யாராலும் பேச முடியாம அவங்க மட்டும் ஒரு சீன் போடுற மாதிரி தெரியும். ஆனா வெளி உலகத்தை ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சும்மா வெளியே உலகத்துக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா டாஸ்க் மட்டும் ஆடுங்க. அதை தூக்கிட்டு வந்து வெளியே எப்படி நடந்திருக்கு, இங்க எப்படி நடந்திருக்கு, அங்க எப்படி நடந்திருக்குன்னா அது வெளியே உள்ள ரியாலிட்டி ஏதோ ஒரு இடத்துல பாதிச்சு கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனையா வரும் நான் நினைச்சேன். அதுக்கு எடுத்துக்காட்டா லாஸ்ட் வீக் நடந்த இந்த லேபர் அண்ட் ஃபேக்டரி மேனேஜர் டாஸ்க்லயே நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, அது என்ன சொல்லியிருந்தேன், அருண் அவர்கள் வந்து இந்த லேபருக்காண்டி எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப சென்சிபிளா இருக்கு. லேபர்ஸ்னா என்ன பிச்சைக்காரங்களா, லேபர்ஸ்னா என்ன வந்து உங்களுக்கு ஸ்லேவ்ஸ், அந்த மாதிரி பாயிண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இது வேணாம், நீங்க இப்படி எடுத்து வைக்கிறது வந்து இந்த கேம் ஷோ தாண்டி வெளியே இருக்க நிறைய பேரை பாதிக்கும், கண்டிப்பா அது பாதிக்கும். ஓகேவா, சோ அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாலையும் உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சோன்னே டக்குன்னு உங்களுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லி அவங்களை அட்டாக் பண்ணி பேச முடியாது. அப்படி அட்டாக் பண்ணி பேசினா மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டாமினேட் பண்ணி பேசின மாதிரி அது திருப்பி வெளியுலகத்தோட கனெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பாதிக்கும். அந்த வகையில் இந்த டாஸ்க்லாம் வெளியே பாதிச்சு தான் தெரியல, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாச்சும் பாதிச்சிருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள தீபக் அவர்கள் ஒரு டாஸ்க்ல ஒரு விட்ட ஒரு வார்த்தை வெளியே மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு சொல்லி எபிசோட்ல போட்டாங்கல்ல, அதுல வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டைல்ஸ்க்கான ஒரு டாஸ்க் வச்சிருந்திருப்பாங்க. அந்த டைல்ஸ் டாஸ்க்ல ஆக்சுவலா தீபக் அவர்கள் ஏதோ வார்த்தை விட்டதாகவும் அந்த இது வந்து ஆக்சுவலா டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டதாகவும் அதுக்கான உரிமையாளர்கள் வந்து கேஸ் போட்டு காலையில இருந்து பயங்கரமா பரபரப்பாக போயிட்டு இருக்குது. தீபக் மேல கேஸ் போட்டாங்களா இல்ல தீபக் மேல கேஸ் போட்டு இந்த ஷோ நடத்துற விஜேஎஸ் மேல கேஸ் போட்டாங்களான்னு தெரியல. ஆனா நமக்கு வந்து நியூஸ் படி நம்ம பார்த்த ஆர்டிகல் எல்லாமே விஜேஎஸ் மேல கேஸ் போட்டதா சொல்லியிருந்தாங்க. ஆனா வார்த்தைகள் விட்டது யாருன்னா தீபக் அவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசா வெடிச்சு போயிட்டு இருக்குது, பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நாளைக்கு வந்து ஏதோ சம்பவம் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது உண்மையானு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து 2-3 விஷயங்கள் பயங்கரமா கிளம்பி போயிட்டு இருக்குது. நாளைக்கு என்ன டாஸ்க்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல, இந்த சீசன் 6 சீசன் 2 நினைக்கிறேன். இந்த மாதிரி சீசன் 6 எனக்கு நல்லா தெரியும், அசீம் சீசன்ல வச்ச டாஸ்க். அந்த கன்வேயர் பெல்ட்ல வந்து நிறைய பொருட்கள்லாம் வரும். அந்த பொருட்களை வச்சு இங்க ஏதாவது டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த டாஸ்க்கை செய்யணும்ல. இப்போ சீசன் 6 பொறுத்தவரைக்கும் என்ன டாஸ்க் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்வீட் கடை மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, ஸ்வீட் கடை மாதிரி கொடுத்து ஸ்வீட் செய்யறதுக்கான பொருட்கள் அங்க இருந்து வரும், பாக்ஸ் எல்லாமே வரும். அதை வந்து இவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெண்டு டீமா பிரிஞ்சு உட்கார்ந்து சண்டை போட்டு கலெக்ட் பண்ணி அதை சேர்த்து கடைசியில் பிக் பாஸ்ல சேல் பண்ணி காசு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. அந்த விஷயங்களே பயங்கரமான சண்டைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதே டாஸ்க்கை தான் இவங்க வச்சிருக்காங்க போல. ஆக்சுவலா அந்த டாஸ்க்லயுமே ராணுவ அவர்களுக்கு ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அந்த மனுஷன் தான் இந்த வாரம் வந்து ஏதோ பயங்கரமா இந்த ஷோ கொண்டு போன மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாரு, இதெல்லாமோ பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனுக்கு ஏதோ இன்ஜுரின்னு சொல்றாங்க. பட் அது ஒரு சில விஷயங்கள் கிளம்பிட்டு இருக்கு, எவ்வளவுக்குள்ள கன்ஃபார்ம் நமக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சொல்றாங்க, மேபி வேணும்னு சொல்லி விடுறாங்களா எதுக்குன்னு தெரியல. 2 விஷயங்கள் வந்திருக்கு ஆக்சுவலா. இப்போ ராணுக்கான இன்ஜுரி ஒன்று வந்திருக்குது, அதை தொடர்ந்து தீபக்கான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு பக்காவா உண்மையானே தெரியல அது. ஆனா வெளியே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ தீபக் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தீபக் வந்து இந்த ஷோ விட்டு வெளியெடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு என்னமோ நம்புற மாதிரி எனக்கு தெரியல. பட் சில பல ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது, தீபக் வந்து இந்த ஷோ விட்டு வெளியெடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணது அந்த பிரச்சனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கனால அந்த பிரச்சனை விதமா தீபக் அவர்களை வெளியெடுத்ததா சொல்றாங்க. அது அந்த பிரச்சனைக்கு எடுத்தாங்களா இல்ல வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு எடுத்தாங்களா இல்ல உண்மையா எடுத்தாங்களா இல்ல எடுக்காம விட்டாங்களான்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதை எனக்கு நிறைய பேர் அனுப்பி இது என்ன ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல. நான் கேட்ட வரத்துக்கு ராணுக்கான இந்த இன்ஜுரி மட்டும் தான் இப்போ ட்விட்டர்ல கூட கவனிச்சேன், பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு டாஸ்க்ல வந்து ராணுவுக்கு வந்து பயங்கரமா இதை இன்ஜுரி ஏற்படுது போல. ஸோ அது என்ன மாதிரின்னு தெரியல, அதுவும் நமக்கு தெரியல. அந்த பெல்ட் டாஸ்க்ல பெல்ட்ல ஏதாவது இருக்கும்போது இதாச்சா இல்ல சண்டையில ஏதாவது ஆயிடுச்சா இல்ல யாராவது சண்டை கிண்ட போட்டு ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நமக்கு எதுவுமே சுத்தமா தெரியல. ஆனா நாளைக்கு இந்த வீடு வெடிக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா, நாளைக்கு இந்த வீடு எப்படி வெடிக்க போகுது, என்ன மாதிரி வெடிக்க நமக்கு தெரியல. ஸோ ராணுக்கான இஷ்யூ மட்டும் நான் கன்ஃபார்மா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கேட்டு நான் வந்து காலைக்குள்ள உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். பட் தீபக்கான இஷ்யூ வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, அது உண்மையா ரூமர்ஸானு தெரியல. ஆனா அந்த இஷ்யூ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, வெளியே கேஸ் ஃபைல் பண்ணுது. அந்த இஷ்யூ கொஞ்சம் வித்தியாசமா தான் போயிட்டு இருக்குது. அது அப்படியே தீபக் அவர்கள் என்ன வார்த்தை விட்டார் நான் கவனிக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்பாங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள இவங்க உள்ள சண்டை போட்டு இந்த சீசனை தூக்கி நிறுத்தின மாதிரி தெரியல. இவங்க விடுற வார்த்தைகள்னால வெளியே பாதிக்கிறனால அந்த வெளியுள்ள பாதிப்பு மட்டுமே இந்த சீசன் ஒரு மாதிரி கொண்டு போயிருமோ எனக்கு என்னமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆனா இந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா சீசனை நிறைய பேர் சொல்றாங்க 111 நாள் 116 நாள் அவ்வளோ தூரம் கொண்டே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் படி எல்லா ஸ்பான்சருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்குள்ளே ஆக்சுவலாக எல்லாத்தையும் முடிக்கணும். திருப்பி நீங்கள் ஒரு 5 நாள் தள்ளி கொண்டு போறீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 105 நாள் தான் அந்த சீசன். ஓகேவா, ஆனால் இவங்க போடுற சண்டைகள் வர்ற பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும்போது
இது 75 நாளில் க்ளோஸ் பண்ணிடுவானு போலயா. அந்த மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியல. ஓகே, இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. பட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது உண்மை. பட் நாளைக்கு தீபக் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வராரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியே எடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ சீரத்தில் அப்படி வந்திருக்காது. கண்டிப்பாக டீம் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில ரூமர்ஸ் வருது. அந்த ராணுக்கான இன்ஜுரி மட்டும் நான் கேட்டுட்டு காலைக்குள்ள உங்களுக்கு என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்தது இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. 2 டாபிக் தான். காலைல கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமாரன் ஏமாத்திட்டான்னு சொல்லி அப்படியே மொத்தமா சேர்ந்து கத்தி நைட் ஒருத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல முத்துக்குமாரன் ஏமாத்துறான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அங்க கேம் ஆனது ராணுவும் நம்ம மஞ்சேரி அவர்களும் தான் முத்துக்குமாரன் டீம்ல இருந்தாங்க. அப்ப முத்துக்குமாருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒருத்தர் மட்டும் தள்ளி கொண்டு நிப்பாட்டினா கூட நமக்கான கேம் வராது, நம்ம வெற்றி அடைய போறது இல்ல. கண்டிப்பா இன்னொருத்தர் வந்து கேம் மாத்திடுவாங்க. அதோட இந்த 2 பேர் கேம் மாத்திட்டு போட்டு யாருக்கு யார் மாத்தணும் நினைக்கிறாங்களோ அந்த 2 பேர் மாத்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு தான் முத்துக்குமாரன் அவர்கள் சைட்ல போய் உட்கார்ந்தாங்க. அந்த வகையில் ராணோ வந்து ஃபர்ஸ்டே விஜய் விஷால்ட்ட சொல்லிட்டான், நான் உன்னோட இதுக்கு தான் வருவேன்னு சொல்லி முடிச்சான். ஓகேவா. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரன் ஃபர்ஸ்டே ராணோ வச்சுட்டு தள்ளிட்டு போக ட்ரை பண்ணியிருந்தா கூட ராணோ வந்து அந்த வண்டியில் ஏறி இருக்க மாட்டான். ஏன்னா ராணோ ஆல்ரெடி விஷால்ட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டான். ஸோ இதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே கேம் ஆனது ராணவி. அங்கே யார் பிளானுமே சக்ஸஸ் ஆகல, ராணோக்கான பிளான் மட்டும் தான் சக்ஸஸ். இதுவே தெரியாம ரயான் வந்து ஜாக்லின் சொல்லி உட்காந்து கத்திட்டு இருக்கான். ரயான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்றீங்க இந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் மட்டும் ராணுவ ஏற்றிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்திருந்தா மஞ்சரி மட்டும் இருந்திருப்பாங்க, மஞ்சரி ஜாக்லினில் வந்து ஏறி இருப்பாங்க, அப்போ ஜாக்லின் வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நடந்திருக்காது. தனியாக கொண்டு போய் அங்கே தள்ளி விடுறதுக்கு இந்த முத்துக்குமரன் ட்ரை பண்ணும்போது ராணுவ ஏறி இருக்க மாட்டான், ராணுவ நேரம் விஜய் விஷால் இதுக்கான போயிருப்பான். ஸோ அங்கே கேம் ஆனது ஃபுல்லாக ராணுவ மட்டும்தான். ஓகேவா, அங்கே வேற யாருமே கேம் ஆடல, ராணுவ தான் கேம் ஆடிட்டான். ஸோ இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த வீட்டில் இந்த நாமினேஷன் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாக்லின் சௌந்தர்யா, நான் என்ன கேட்குறேன், ஜாக்லின் நீங்களும் தான் நிறைய இடங்களில் சௌந்தர்யா குத்திருக்கீங்க. இப்போ அந்த டீமன் வர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு, அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல நீங்க கொண்டு அந்த ஒஸ்ட் தானே குத்துனீங்க. ஆனா நீங்களே தானே அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சொன்னீங்க, அந்த ஜெயில் மேட்டர் அப்போ வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை நினைக்கிறேன், அந்த ஜெயில் மேட்டர் வரப்போ நான் தான் ஒஸ்டா பண்ணேன், சௌந்தர்யாவோட நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீங்களே உங்க சொந்த வாயால வாக்கு கொடுத்தீங்க. வாக்கு கொடுத்து முடிச்சுட்டு நீங்களே வீக்கெண்ட்ல போய் என்ன பண்ணீங்க, வீக்கெண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல சௌந்தர்யா தான் எதுவுமே பண்ணல, நான் கூட ஏதோ ஒன்று பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க மட்டும் உங்க வார்த்தையை மாற்றி கூட இருக்க ஆட்கள் வந்து அப்படி குத்தலாம். ஆனா இங்கே உங்க கூட இருக்க ஆள் வந்து நீங்க பண்ண தப்ப ஏதாவது சுட்டி காமிச்சு நாமினேஷன் ப்ராசஸ்ல கொண்டு வந்தா தப்பா? எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லைங்க. நீங்களே சொல்றீங்க கேம்னு வரும்போது டாஸ்க்னு வரும்போது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வர கூட நீங்க தான் சொல்றீங்க. அதே நீங்க திருப்பி வந்து உட்காந்துட்டு அந்த இப்படியே நடிச்சுட்டா என் கூட தானே இருக்கா, என் கூட வந்து எப்படி பேசிட்டான்னு சொல்றது எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. மொத்தத்தில் இன்னைக்கு பக்கா போர் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நாளைக்கு இந்த வீடு எப்படி வெடிக்கும் போது என்ன மாதிரி ஃபயரா இருக்குமோ நமக்கு தெரியல. நாளைக்கு எப்படி வேணா வெடிக்கலாம், எப்படி வேணா ஃபயரா இருக்கலாம், அது இந்த இடத்துல என்னால் உறுதியா சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு கண்டிப்பா சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ராணுவுக்கு பெரிய லெவலில் இன்ஜுரி இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். பாவம் அந்த மனுஷன் எவ்வளவுதான் கண்டன் சுத்த அந்த மனுஷன் ரொம்ப மோசமான மனுஷன் கிடையாதுங்க. அவர் வந்து சொல்றேன்ல, அவர் வந்து கண்டன் ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியுது, இந்த வீட்டுக்குள்ள இந்த ஒரு டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்ல ஏதோ ஒன்று பண்ணணும்னு தெரியுது, ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல. நல்லா புரியுதா, அந்த டாஸ்க்ல என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனா அந்த டாஸ்க்கை வச்சு ஏதோ பண்ணணும்னு தெரியுது. அதனால ஏதோ ஒன்று பண்ணி கண்டென்ட் ஆக்கி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. சேதனட்டே ஓப்பனா சொல்றாப்ல அந்த மனுஷன். என்ன சொல்றாப்ல, வேணும் தான் சார் பண்ணேன், எல்லாரும் ஒரு வயல போனா நான் வந்து ஒரு வெள்ளை சைடில் போறேன் சார்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாப்ல. அந்த மாதிரி தான் அந்த டாஸ்க் அவருக்கு புரியுதோ புரியலையோ அந்த டாஸ்க்ல ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கான கணக்கு. மொத்தத்தில் அந்த மனுஷனுக்கு பெருசாக எதுவும் ஆயிருக்கக்கூடாது. நான் கவனிச்ச வரதுக்கு அப்டேட்ல பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. நான் கிளியராக கேட்டுட்டு அடுத்தடுத்துல மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தீபக் அவர்களை வெளியே எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக வந்து டீம் மேனேஜ் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த